ஹலோ மக்களே, மே 23 IQOO அவங்களோட அடுத்த லைனப்பான Neo8 and 8 Pro சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வேரியன்ட்ஸோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் SK and நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த LoneWolf ஷோ. டிஸ்பிளே வைஸ் பார்த்தோன்னா இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே 6.78 inch 1.5K flat screen AMOLED display with 144Hz refresh rate ஓட வருதுங்க. 20:9 aspect ratioல இருக்கிற இந்த டிஸ்பிளே HDR 10+ சப்போர்ட் பண்ணும் அண்ட் இங்கே 1300 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் வைஸ் பார்த்தோன்னா Neo8ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஸ்னாப்ட்ராகனோட குவால்காம்ஸ் 8+ Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Neo8 Proல மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200+ 4nm சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே கேமிங்கோட பவர் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணால் விவோ செல்ஃப் டெவலப்ட் V1+ சிப்செட் கொடுத்துருக்கறனால இங்கே கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே Neo8ல 12GB LPDDR5 RAM வித் 256GB ஆர் 512GB UFS 3.1 ஸ்டோரேஜோட ஒரு ஆப்ஷன் வருது. அது இல்லாமல் 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜோட வருது. அண்ட் Neo8 Proல 16GB LPDDR5 RAM வித் 256GB ஆர் 512GB UFS 4.0 ஸ்டோரேஜோட வருது. அண்ட் இங்கே ஓஎஸ்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் Android 13 பேஸ் பண்ணி ஆரிஜின் ஓஎஸோட சைனா மார்க்கெட்ஸில் வருது. பட் குளோபலாக லான்ச் பண்ணப்போ FunTouch OSஆக வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமரா பற்றி பார்த்தோன்னா Neo8ல ஒரு 50 மெகாபிக்சல் சாம்சங் GN5 சென்சாரோட ஒரு மெயின் கேமரா வித் அப்பர்ச்சர் f1.88ஓட வருது. அண்ட் இன்னொரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வித் அப்பர்ச்சர் f2.4ஓட வருது. அதே மாதிரி Neo8 Proலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் அப்பர்ச்சர் f1.8ஓட கொடுத்துருக்காங்க. பட் இங்கே சென்சார்னு பார்த்தோன்னா சோனியோட IMX866V சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வித் அப்பர்ச்சர் f2.4ஓட வருது. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோன்னா ரெண்டு வேரியண்ட்லையுமே ஒரு 16 மெகாபிக்சலுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வித் அப்பர்ச்சர் f2.45. பேட்டரி சைஸ்னு பார்த்தோன்னா இங்கே ரெண்டு வேரியண்ட்லையுமே 5000 mAh வருது வித் 120 watts அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இங்கே ரெண்டு ஃபோன்லையுமே டியூவல் நானோசிம் கொடுத்துருக்காங்க. பட் 5G வெறும் Neo8 Proல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், அதுவும் SIM 1ல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே நான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ எல்லா ஃபோனுமே 5G கொடுத்துருக்கிறப்போ இவங்க மட்டும் 4G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய ட்ராபேக்கே நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு இது சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறப்போ 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன்ஃப்ராரெட் சென்சார், NFC, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, Wi-Fi 6, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் USB Type-C சப்போர்ட்டோட வருது. இப்போதைக்கு இந்த ஃபோன் 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருதுங்க. ஒரு ஆரஞ்ச் வித் லெதர் ஃபினிஷ், ப்ளூ வித் enamel ஃபினிஷ் அண்ட் பிளாக் வித் கிறிஸ்டல் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட அப்ராக்சிமேட் ப்ரைஸிங் கன்வென்ஷனை இங்கே சைடில் எங்கேயாவது நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லராகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆன் பேப்பரில் இதோட ஸ்பெக்ஸ் பெட்டராகவே இருக்குது. கொஞ்சம் மாதம் இதே மாதிரி ஒரு ஹை-எண்ட் ஸ்பெக்ஸில் ரிலீஸ் ஆன ஏசோஸோட ROG 7 Ultimate கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வருது. பட் கம்பேரிட்டிவ்லி இது வே சீப்பராக இருக்கிறனால இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லராகவே இருக்கும்னு நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.